எம்மாடியோ இந்த பொங்கல் வந்ததும் போதுங்க நம்ம தமிழ் சினிமாவை கையில பிடிக்க முடியாத அளவுக்கு ஆடி தள்ளுபடி மாதிரி 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல 10 படம் ரிலீஸ் ஆக போதுங்க. வரிசையா அந்த 10 படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்பர் 1 டைரக்டர் பாலா டைரக்ட் பண்ணி அருண் விஜய், ரோஷினி பிரகாஷ், மமிதா பேச்சு, மிஸ்கின் இந்த மாதிரி பல பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. வணங்கானுங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அது மட்டும் இல்லாம சாம்சியஸ் இவங்க 2 பேருமே சேர்ந்து மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படம் டைரக்டர் பாலா அருண் விஜய்க்கு பெரிய கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்பர் 2 நம்ம டைரக்டர் சங்கர் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் கொடுக்கிற ஒரு ஆள். இவரோட கம்பேக் தாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராம் சரண் நடிச்சு பேன் இந்தியா லெவல்ல ரிலீஸ் ஆக போற ஒரு படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படத்துல கைரா அத்வானி, அஞ்சலி, சமுத்திரக்கனி, நாசர் இந்த மாதிரி ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குன்னு சொல்லாங்க. இந்த படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. நம்பர் 3 ஜெயம் ரவி, நித்யா மேனன் இவங்க காம்பினேஷன்ல முழுக்க ஒரு லவ் ஸ்டோரியா வந்திருக்க படம் தான் காதலிக்க நேரம் இல்லை. இந்த படத்தை கிருத்திகா உதயநிதி டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரகுமான் மியூசிக் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி என்ன இழுக்குதடி அப்படின்னு எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயம் ரவிக்கு இந்த படமாவது இட்டு கொடுத்துறாரா அப்படின்னு அவர் மட்டும் ஆசைப்படாம நார்மல் ஆடியன்ஸே ஆசைப்படுறாங்க. நம்பர் 4 கிஷான் தாஸ் அண்ட் ஸ்மிருதி வெங்கட் இவங்க காம்பினேஷன்ல முழுக்க யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லவ் கான்செப்ட் தாங்க. இந்த படத்தோட பேர் தருணம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் சீனிவாசன். இவர் ஆல்ரெடி தேஜாவு அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு யார் மியூசிக் போட போறாருன்னு பாத்தீங்கன்னா தர்புக் சிவா அப்படின்றவர் தாங்க. இவர் ஆல்ரெடி நம்ம தனுஷோட என்னை நோக்கி பாயும் தோட்டாக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டருங்க. இவர் மியூசிக் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்பர் 5 இந்த படத்தோட பேரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. படத்தோட பேர் 10 hours. இந்த படத்துல சிபி சத்யராஜ் நடிக்கிறாருங்க. பாவங்க இவங்க அப்பா சத்யராஜ் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு அந்த லக்கே இல்லாம போயிடுச்சு. இந்த படமா அது ஹிட்டானுங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பாக்குறப்ப கைதி படத்துல கார்த்தி பட்டையை போட்டு வருவார்ல அதே மாதிரி இருக்கு. இந்த படத்தை இளையராஜா கலைய பெருமாள் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்றாரு. KS சுந்தரமூர்த்தி அப்படின்ற ஒரு மியூசிக் போறாரு. கட்டாயம் இந்த படம் ஹிட்டானா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்பர் 6 இந்த படத்தோட பேரு மெட்ராஸ்காரன். இந்த படத்துல ஷேன் நிகாம் அப்படின்ற ஒரு மலையாள ஆக்டர் தாங்க நடிக்கிறாரு. இவரு கூட நம்ம கலையரசன் நடிக்கிறாரு. இந்த 2 பேருக்கு நடக்கிறது தாங்க இந்த படத்துல ஸ்டோரி. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல கருணாசன் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வாலி மோகன்தாஸ் அப்படின்றவர் தாங்க டைரக்ட் பண்றாரு. இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு சாம்சியஸ் மியூசிக் போட போறாரு. நம்பர் 7 நம்ம கேப்டன் விஜயகாந்தோட பையன் சண்முக பாண்டியன், யோமினி, முனிஷ்காந்த் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம் தான் படை தலைவன். இந்த படத்தை அன்பு அப்படின்ற ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கு நம்ம இசைஞானி இளையராஜா மியூசிக் போட போறாருங்க. நம்பர் 8 இந்த படத்தோட பேரு 2K லவ் ஸ்டோரி. இந்த படத்தை டைரக்டர் சுசீந்திரன் டைரக்ட் பண்றாரு. புதுமுகமா ஒருத்தரை லான்ச் பண்ணிருக்காரு. அவரு பேர் ஜெகாவீர். இவருக்கு பேரா வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி கோவிந்தராஜ் அப்படின்ற ஒரு நடிக்கிறாங்க. இந்த படத்துல பாலசரவணன் காமெடி ஆக்டரா பண்றாரு. அதே மாதிரி சைரன் படத்தை டைரக்ட் பண்ண ஆண்டனி பாக்யராஜ் நடிக்கிறார். இந்த படத்துக்கு நம்ம டி இமான் வந்து மியூசிக் போடுறாரு. நம்பர் 9 இந்த படத்தோட பேர் நேசி பையன். இந்த படத்தை நம்ம விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணிருக்காருங்க. முழுக்க ஒரு லவ் கான்செப்டான ஒரு மூவி. இந்த படத்துல ஆகாஷ் முரளி அப்படின்ற ஒரு நடிக்கிறார். இவருக்கு பேரா நம்ம டைரக்டர் சங்கரோட பொண்ணு அதித்தி சங்கர் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காருங்க. அப்ப பொங்கலுக்கு யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரகுமான் அதே மாதிரி இளையராஜா இவங்க எல்லாருமே வராங்க. நம்பர் 10 இந்த படத்தை என்னைக்குமே அடிச்சுக்க முடியாதுங்க. இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 13-14 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுதுங்க. நம்ம விஷால், சந்தானம், வரலட்சுமி அதே மாதிரி அஞ்சலி இவங்க காம்பினேஷன்ல விஜய் ஆண்டனி மியூசிக் போட்டு சுந்தர் சி டைரக்ட் பண்ண மதகத ராஜா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கு, இதோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படி யோசிச்சவே பயங்கர கியூரியாசிட்டியா இருக்கு. நீங்களுமே இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் நிறைய பேருக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம். இதுல நம்ம விஷால் ஒரு பாட்டு பாடிருப்பாரு, மை டியர் லவர் அப்படின்னு வரும். அந்த சாங் பண்ணா காப்பிரைட் வந்துரும். அதனால நான் பாடல. தித்திக்கும் பொங்கல் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மள தித்திக்கிற அளவுக்கு இந்த வருஷம் பொங்கல்ல எக்கச்சக்கமான படம் வரப்போகுதுங்க. நீங்களும் குடும்பத்தோட போய் தியேட்டர்ல படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய நியூஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா